ரொட்டி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிறேங்க. 1/2 கப்பு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/2 கப்பு நான் வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் கேரட் வேணாலும் போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம், பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இஞ்சி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது மெயினாக சீரகம் போடணுங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. நம்ம தோசைக்கல்லை வச்சு தட்டுறப்போ அது வந்து பிரிஞ்சு போயிடும். தோசைக்கல் காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் எடுத்து இந்த அளவுக்கு இப்படி போடுங்க. கொஞ்சமாக ஒரு கை அளவு போட்டிங்கன்னா போகுது, ரொம்ப வேண்டாம். இது மாதிரி சின்ன இந்த குலோப் ஜாமுன் கப் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு அமுத்துனீங்கன்னா நம்ம சப்பாத்தி அளவு கொஞ்சம் திக்காக வருங்க. லேசாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடுப்பு கம்மியாக வச்சு நான் மூடிக்கலாங்க. போட்டு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. வெந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் லைட்டாக ப்ரௌன் வரப்போ எடுத்துடணும். இப்படி மடக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம தயிர் வச்சுக்கலாங்க. தயிர் உப்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.